அனைவருக்கும் வணக்கம். பாரதியார் பிறந்தநாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் பேசியது ஒட்டுமொத்தமான திராவிட கும்பலையும் வெறுப்பேற்றியது. வெறியின் உச்சத்துக்கே போன திராவிட கும்பல் கதறி கொண்டிருக்க போதாத குறிக்கு குருமூர்த்தி சீமானை வாழ்த்திருக்காரு. இப்போ தெரியுதா பாஜக பி டீம் சீமான்னு? இப்போ தெரியுதா சீமானை இயக்குவது ஆர்எஸ்எஸ்ன்னு அப்படின்னு திமுக ஒரு கதையை கட்டி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த கூட்டத்தில் எதற்காக அண்ணன் சீமானவர்கள் போனார், ஏன் குருமூர்த்தி வாழ்த்தினாரு அப்படிங்கிறத குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். டிசம்பர் 11 ராஜா அண்ணாமலை மன்றத்தில் விஜில் அப்படிங்கிற அமைப்பு நடத்திய பாரதியார் புகழ் போற்றக்கூடிய கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை சீமானும் கலந்து கொண்டார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த கூட்டத்துக்கு ஏன் சீமான் போனார் அப்படிங்கிறத அவரே அந்த கூட்டத்தில் தெளிவாக விளக்கிட்டார். பாரதியாரை போடணும்னா இங்கே இல்லை, நான் பாகிஸ்தான் கூட வருவேன். ஏனென்றால் பாரதி என்னெல்லாம் தமிழுக்கு தொண்டாற்றினார். பாரதியை பேசுவது தமிழை பேசுவது. ஒரு தமிழ் தொண்டனாக, ஒரு தமிழ் பற்றாளனாக, ஒரு தமிழ் வெறியனாக, ஒரு தமிழ் தேசியனாக நான் பாரதியை கொண்டாடுறேன். இப்போ பாரதி கூட்டத்தில் போய் அவர் என்ன பேசினார்னு பார்க்கணுமா, அவர் எங்கே பேசினார்னு பார்க்கணுமா? இதே பாரதி கூட்டத்தை, பாரதி புகழ்பெற்ற ஒரு கூட்டத்தை திமுக போட்டாலும் அங்கே வருவேங்கிறாரு. எந்த மேடை சரி, பாரதியை போற்றக்கூடிய மேடை எந்த மேடையாக இருந்தால் நான் வருவேன். அந்த மேடையில் அவர் ஆர்எஸ்எஸ்ஸையோ பாஜகவையோ அமித்ஷாவையோ மோடியவோ புகழ்ந்திருந்தா அது விமர்சனத்துக்குரியது. அவர் அப்படி ஒன்றும் செய்யலையே. அங்கே போய் தன்னுடைய கருத்தான தமிழ் தேசியத்தை, அதாவது ஆர்எஸ்எஸ்கள் இந்துத்துவா இவங்க யாருமே தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த மேடையில் என் தலைவன் பிரபாகரன் என்று பதிவு செய்தார். தமிழ் தேசியத்தை செப்பரேட்டிசம், பாசிஸ்ட் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க, இன வெறியும்பாங்க. இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுபாங்க தமிழ் தேசியம். ஆனால் அந்த தமிழ் தேசியத்தை அவர் பேசினார். பாரதி பேசிய தமிழ் தேசியம் என்ன? பாரத தாயை வணங்குவோம், வந்தே மாதரம் என்போம், ஆனால் எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம். இதை தான் ஏன் எங்களுடைய கோட்பாடு. வந்தே மாதரம் என்போம், ஆம் என்போம், ஆனால் அதற்கு முன்பாக எங்கள் மாநில தாயை வணங்குதம் என்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? இது பாரதி கண்ட தமிழ் தேசியம். அம்பேத்கர் வழியில் நடப்போம், முத்துராமலிங்க தேவரை வழிபடுவோம். அம்பேத்கர் வழியில் நடப்போம், ஆனால் எங்கள் ரெட்டமலை சீனிவாசனார் அயத்தோச பண்டிதனை நாங்கள் வழிபடுவோம். இதுதான் எங்களுடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டின்படி பாரதியும் இருந்திருக்காரு. இன்னொன்று இங்கே உடனே இந்த கும்பல் கிளம்பிருச்சு. எப்படி இப்படி சொல்கிறாரு? பாரதி தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. பாரதி மட்டுமா சொன்னார் தமிழ்நாடுன்னு? இளம்பூர்னார் சொல்லலையா? இளங்கோடிகள் சொல்லலையா? இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணா தான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாரதி அண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அண்ணா சொல்கிறதுக்கு முன்னாடியே, மாநிலம் பிறப்பதுக்கு முன்னாடியே, மொழி வழியாக மாநிலம் பிறப்பதுக்கு முன்னாடியே, சுதந்திரம் அடைறதுக்கு முன்னாடியே அவர் தமிழ்நாடுன்னு பாடிட்டார். செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இன்ப தேன் வந்து பாதி இது காதினில்லைன்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அவர் தான்டா அப்படின்னு. இல்லை இளம்பூர்னார் அப்படியே சொல்லியிருக்காரு. இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் பாட்டிருக்கார். வர்றீங்களா வழிக்கு? ஒவ்வொரு மேடையிலையும் நாம் தமிழர் கட்சி, எப்பா நீ ஒன்றும் தமிழ்நாடு வைக்கலை, சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருக்குது, தமிழகம் இருக்குது, இமிழ் கடல் பரப்பின் தமிழகம் தமிழ்நாடுன்னு இருக்குது. இளம்பூர்னார் பாடியிருக்காரு, எத்தனையோ புலவர்கள் பாடியிருக்காங்க, பாரதி பாடியிருக்காரு, எல்லாரும் பாடியிருக்கான்னு சொன்னேன். இல்லை எங்கள் அண்ணாதுரை தான் பேர் வச்சார். அண்ணாதுரை எப்போ வச்சார்? அமெரிக்காவுக்கா தமிழ்நாடு பேர் வச்சார்? ஆஸ்திரேலியாவுக்கா தமிழ்நாடு பேர் வச்சார்? தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாடு பேர் வச்சார். சங்கரங்கினார் 74 நாட்கள் உயிர் இருந்ததுன்னு தெரியாதான்னு கேட்டால் அதெல்லாம் விடுங்க. அவர் உயிர் துறந்திருந்தாலும் பேர் வச்சது யாருங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ போட்ட போர்டில் நேராக போயிட்டாங்க இளங்கோடிகளுக்கு. இதுக்கு தான் போட்டது. மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்படுது. அவன் பிரிக்கிறான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்ப அவன் பிரிச்சிடறான். இது தமிழ்நாடு, அது கேரளா, அது ஆந்திரா, அது மகாராஷ்டிரா, அது பீகார், இது குஜராத், அவன் பிரிச்சிடறான். இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பெரியார் தான் கோயிலுக்குள்ள எங்களை கூட்டு போனார், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஆலயத்துக்குள்ளே கூட்டு போய் நம்மளை சாமி கும்பிட உரிமையை வாங்கி கொடுத்தது பெரியார் தான் அப்படின்னாங்க. பெரியார் தமிழ்நாட்டுக்குள்ள ஆலய நுழைவு நடத்திய ஒரு கோயிலை காட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இப்படி ஆலய நுழைவு நடத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் என்ன வைத்தியநாதர் நடத்தினார்? அதுக்கு முன்னாடி 1860 கமுதியில் மீனாட்சி சுந்தரேஸ் கோயிலில் நாடார் சமூக மக்கள்லாம் ஆலய நுழைவு நடத்திருக்காங்க. நடத்தி அன்னைக்கே லண்டனில் போய் வழக்கு போட்டு கொண்டு வந்து அவங்க ஜெயிக்கலையா அப்படின்றாங்க. வந்துட்டே வழிக்கு பெரியார் தான் ஆலயம் நடத்தினாரு, பெரியார் தான் சாமி கும்பிட கூட்டு போனாரு, பெரியார் தான் கடவுளை மறுத்தாரு அப்படின்னு ஊர்த்திக்கிட்டு இருந்தாங்க. வைக்கத்தில் நடத்தின போராட்டத்தில் ஈவேரா கலந்து கொண்டார். ஆனால் வைக்கம் போராட்டம் வீரர் அப்படின்னு பட்டம் வச்சாங்க. இப்போ நான் ஒரு போராட்டம் நடக்குது,
இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு இந்த ஏகனாபுரம் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் போய் கலந்துக்கிறேன். என்னை பரந்தூர் வீரர்னு கூப்பிடுவாங்களா? இப்போ நெடுவாசலுக்கு போனோம், கதிராமங்கலம் போனோம், ஜல்லிக்கட்டுக்கு போனோம், போராட்டத்தை கலந்துக்கிட்டவங்களாம் வீரன் ஆயிடுவானா? அது மாதிரி தான் வைக்கத்தில் அவர் கலந்து கொண்டார். ஆனால் வைத்தியநாத ஐயர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலில் அழைச்சிட்டு போனார். அப்படி அழைச்சிட்டு போகும்போது, ஐயரை நீங்கள் கூட்டு போங்க, யாராவது பிரச்சனை வந்தால் நான் வந்து நிற்பேன்னு நின்னது முத்துராமலிங்க தேவர் என்று அண்ணன் சீமான் பதிவு பண்ணார். இப்போ வைத்தியநாத ஐயரை சொன்ன உடனே அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி 100 ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டாங்க. கமுதியில் அப்போவே நடந்திருக்கு. அங்கே தமிழ் மக்கள் போராடி இருக்காங்க. நாடார் சமூக மக்கள் தான் முதல்ல போடுறாங்க. யாரும் மறுத்தது? அதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். 1860 காலகட்டத்திலேயே கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் அன்றைக்கு அங்கிருந்த நாடார் சமூக மக்கள் போராடி லண்டன் வரைக்கும் போய் வழக்கு போட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாதர் போனார். ஆனால் நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டோம். இப்போ வந்துட்டாங்க வலிக்கு. இந்த உலகத்தில் மதம் மாற்றியவர்கள் இருக்காங்க, மதம் மாறினவங்களும் இருக்காங்க, இனம் கூட மாறி போயிருக்காங்க. இப்போ தெலுங்கு சிலர் தமிழராக தன்னை அடையாளப்பட்டுக்கிட்டு மாறி இருக்காங்க, இனம் மாற்றி நிற்கிறாங்க. சாதி மாற்றியவர்கள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த சாதியிலேருந்து இன்னொரு சாதிக்கு வந்து மாத்திரமே கிடையாது, கன்வர்ஷன் கிடையாது. ஆனால் உலகத்திலேயே பூநூலை போட்டு விட்டு இன்னையிலேருந்து நீ பறையலடா, நீ ஐயன்டா, நீ பற ஐயன், கூடுதலாக நீ ஐயன் அப்படின்னு மாற்றினது யாருன்னா பாரதி தான். அதுவும் வந்து அக்ரகாரத்துக்குள்ளே பறையர்களை கூட்டு போய் பறையர்களுக்கு வந்து பூநூலை போட்டு விட்டுருக்காப்புல. இப்படிப்பட்ட புரட்சியை உலகத்தில் செஞ்சவன் எவனையுமே கிடையாது. ராமானுஜர் செஞ்சார் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு. அதுக்கு பிறகு பண்ணது பாரதி. ஆனால் மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜரை கொண்டாடுவாங்க, ராமானுஜருக்கு நாடகம் போடுவாங்க. ஆனால் பாரதியை கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா சமகாலத்தில் சாதி மறுப்பு, மத மறுப்பு, தமிழ் மொழியுடைய பெருமைகள், இது எல்லாம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிச்சு கட்டி எல்லாம் பண்ண. அதனால் பாரதினா எரியுது. அதனால் பாரதியை கண்டா வெறுப்பு, பாரதியை யார் பாடினாலும் வெறுப்பு. அந்த வெறுப்பு தான் அந்த சீமான் மீதான வெறுப்பு. இப்போ ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. சமீபத்தில் மரியாதைக்குரிய தமிழ் பற்றாளர் ஐயா இல கணேசன் அவர்களுடைய மறைவு நிகழ்ந்தது. அவர் பாஜகவில் எம்பியாக இருந்து ஆளுநராகி மறைஞ்சு போகிறாரு. ஆனால் அவர் எப்படி அறியப்படுவார்னா, அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தமிழ் பற்றாளர் என்ற அடிப்படையில் அவர் வந்து தமிழை மிகப்பெரிய நேசித்தார், தமிழில் மிகப்பெரிய பற்று வச்சிருந்தார். அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை அவருடைய நினைவேந்தல் கூட்டத்துக்கு அழைக்கிறாங்க. எல்லா கட்சியும் போது அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் போகும்போது நான் போயிருந்தேன். இப்போ அவர் ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் அப்படி தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு. இப்போ அதே கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்துக்கிட்டார். இது எப்படின்னா, இது ஒரு அரசியல் நாகரிகம், இது ஒரு அரசியல் பண்பாடு, எதிரியையும் ஜனநாயகப்படுத்தணும். அந்த அடிப்படையில் நாங்கள் கலந்து கொண்டோம். எப்படி திமுக ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட நபருடைய நிகழ்வில் கலந்து கொண்டால் அது அரசியல் நாகரிகம். இல கணேசன் ஐயா இறந்து போகிறார். அவருடைய நினைவேந்தலுக்கு முன்னாடி இறப்பு நடக்குது. அந்த இறப்பில் மத்திய அரசின் சார்பாக தமிழ்நாட்டை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்களோ, ஐயா நயினார் நாகேந்திரோ, அண்ணன் அண்ணாமலையோ, அக்கா தமிழிசை சவுந்தரராஜனோ மலர் வளையம் வைக்கலாம். வச்சது யார் தெரியுமில்ல? மத்திய அரசின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் முப்படை மரியாதையோடு போய் மலர் வளையம் செலுத்தினார். அவர் பிறப்புலேருந்து இறப்பு வரையும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். இதுக்கு பேர் என்ன? அரசியல் நாகரிகம். அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ்காருடைய மரணத்தில் ஐயா ஸ்டாலின் பங்கெடுத்தால் அது அரசியல் நாகரிகம், எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது அது அரசியல் மாண்பு. அதே போல ஐயா கலைஞர் கருணாநிதி அவருடைய நாணயத்தை வெளியிட திரு ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து கொண்டு வெளியிடுவது என்பது அது ஒரு அரசியல் நாகரிகம், அது எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது, அது ஒரு அரசியல் மாண்பு. அந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமான இந்தியாவில் 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு பாஜக வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஜி என்று அவர் புகழ் பாடுறார். அப்போ இந்தியா முழுக்க பாஜக பேஸ்மெண்ட் போடுறதுக்கு உதவி செய்தவரே கருணாநிதி என்பது ஒரு அரசியல் நாகரிகம், அது ஒரு அரசியல் மாண்பு, அது எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது. ஆர்எஸ்எஸ் என்பது திராவிட இயக்கம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் என்று எழுதுவது அது ஒரு அரசியல் மாண்பு, அது ஒரு அரசியல் நாகரிகம், அது எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது. பாஜகவில் இருந்தாலும் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடுவது அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது. எல்லாருக்கும் இந்நாட்டு மன்னர்களின் அடிப்படையில் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மறுத்த ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு ஐயா ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுப்பது அது ஒரு அரசியல் மாண்பு, அது ஒரு அரசியல் நாகரிகம், அது எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் நடக்கக்கூடிய சாகா கூட்டங்களை அரசு பள்ளிக்கூடங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பது
இந்திய பிரதமர் மோடி வந்தால் அரசு பள்ளி மாணவர்களை வந்து அவருடைய பேரணிக்கு அனுப்பி வைப்பது, அரசு பள்ளி மாணவர்களை RSS பேரணிக்கு அனுப்பி வைப்பது, இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம், அரசியல் மாண்பு, எதிரியும் ஜனநாயகப்படுத்துவது. இதையே அண்ணன் சீமான் போய் பாரதியாரை பேச, அவர் மோடியை பேசவோ பிஜேபி பேசவோ RSS பேசவோ போல, பாரதியை பேச போனால் அது வந்து வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கிட்டு RSS குரூப்பு, அது சங்கித்தனம், இது வந்து தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, பிஜேபியை உள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. இவங்கெல்லாம் பண்ணால் அரசியல் நாகரிகம், ஆனால் சீமான் பண்ணால் அரசியல் அநாகரிகம். உண்மையிலே விஜில் என்ற அமைப்பு ஒரு இலக்கிய அமைப்பு என்று சீமான்கிட்ட கேட்குறாங்க. சரி வர்றேன்றாரு. என்ன பேசணும்? பாரதியாரை பேசணும். வர்றேன், முடிஞ்சு. அது என்ன பேக்ரவுண்டில் செக் பண்ணல. ஆனால் இதே விஜில் அமைப்பில் கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்காங்க, காங்கிரஸ் பேசியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலக்கிய அமைப்பாக, அது RSS பின்னணி கொண்ட அமைப்பு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்டிமன்றங்களை, பேச்சு போட்டிகளை, இது போன்ற முக்கியமான தலைவர்களுடைய நிகழ்வுகளை முன்னெடுக்குது. அதில் பல்வேறு தமிழ்நாட்டுக்குரிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் சீமான் போய் தன் கருத்தை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணார். எந்த தளம் கிடைச்சாலும் தன் கருத்தை அவர் அழகாக பதிவு பண்ணிட்டு வந்தார். இவருக்கு அந்த கருத்தில் பிழை இருந்தால் அதை பேசலாம். அங்கே எப்படி நீங்கள் போகலாம்? நாம் தமிழர் கட்சி ஒரு தனி கட்சி, அதுக்கு தலைமை இருப்பது சீமான். முடிவை அவருக்கு, நீ எப்படி அங்கே போகலாம், நீ எப்படி இங்கே போகலாம். ஒரு சாய்ராம் காலேஜில் ஒரு பட்டிமன்றத்துக்கு ரெண்டு சீமான் போயிருக்காரு. அங்கே பொன்னார், வானதி சீனிவாசனும் தமிழச்சி சீனிவாசனும் உட்காந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா, ஒன்று குடித்தாங்க சங்கிகள் ஒரு பட்டிமன்றத்துக்கு போனதுக்கு. ஆனால் இவங்க கட்டிப்பிடிப்பாங்க, நிகழ்வுக்கு அழைப்பாங்க, கலைஞர் கருணாநிதி சிலையை திறக்க வைப்பாங்க, நாணயத்தை வெளியிடுவாங்க, வெள்ளக்கொடையை தூக்கிட்டு போய் நிற்பாங்க, நிர்மலா இங்கே ஒரு ரெய்டுன்னா நிர்மலா சீதாராமன் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் RSS எதிர்ப்பாளர்கள். சரி, அப்படி RSS வந்து ஒரு பேராபத்தான இயக்கம், தமிழ் நிலத்துக்கு ஆகாத இயக்கம், தடை பண்ணிட வேண்டியதானே? அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது. RSS இயக்கம் எங்களுக்கு ஆகாதுங்க, RSSனால எங்களுக்கு ஆகாது, RSS இயக்கத்தை போல ஒரு கொடும் இயக்கம் கிடையாது, அதனால் அது இந்து இஸ்லாமிய வெற்றுமையை பிரிக்குது. RSS இயக்கத்தை தமிழ்நாடு தடை பண்ணுங்க, தாராளமாக வரவேற்கிறோம். ராயல் சல்யூட் போடுற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு RSS இயக்கம் தமிழ்நாட்டில் தடங்க. நீ அவங்க கோர்ட்டுக்கு போட்டும் என்ன பண்ணட்டும், தடையை போடுங்க. நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, இல்லை திமுக சார்பாக தீர்மானம் RSS இயக்கத்தை நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படின்னு போடு. தமிழ்நாடு அரசு கூட வேணாம், திமுகவை சொல்லு RSSஐ தடை செய்வோம். பேசுவீங்களா? இந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசியது பேசுவது பொருளாக மாறி இருக்கு. ஆனால் கடந்த 6 மாதத்தில் இஸ்லாமிய அமைப்புகள், தமிழ் தேசிய இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திய 3 நிகழ்வு அண்ணன் சீமான் பங்கெடுத்தார். சென்னையில், கீழக்கரையில், மேலப்பாளையத்தில் 3 நிகழ்வுல கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பேசியிருக்கார். இஸ்லாமிய மக்களை தமிழர்களாக எப்படி பார்க்குறோம், இஸ்லாமியர்களை வந்து சிறுபான்மைன்னு சொன்னால் செருப்பை கழட்டி அடி, அவன் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், தமிழர்கள் அவர்கள் பெரும்பான்மை மக்கள், உன்னை சிறுபான்மைன்னு சொல்லி தான் உன் ஓட்டை பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் அரசியல் படுத்த 9 மணி நேரம் பேசியிருக்காரு. RSS இயக்கக்கூடிய, குருமூர்த்தி வாழ்த்தக்கூடிய, வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் தான் இஸ்லாமியர்களை அரசியல் படுத்த போய் பேசுவாரா? இங்கே போனதை பேசுகிற யாருமே அங்கே போனதை பேசலையே. இஸ்லாமியர் கூட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ் தேசிய கிறிஸ்தவ அமைப்புகள், அதில் பல்வேறு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. திமுக சார்பாக கிறிஸ்தவர் வந்திருந்தாங்க, அதிமுக சார்பான கிறிஸ்தவர் வந்திருந்தாங்க, பொதுவான ஆட்கள் வந்தாங்க, எல்லார் கேள்விக்கும் பதிலளித்தார். கிட்டத்தட்ட சென்னையில், திருச்சியில், மணப்பாறையில் 3 இடங்களில் நடந்துச்சு. கடந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் மணப்பாறை நடந்துச்சு. 3 முறை கிட்டத்தட்ட அதுலேயும் 9 மணி நேரம் பேசியிருக்காரு. இப்படி 3 இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்திய கூட்டங்களில், 3 கிறிஸ்தவ இயக்கங்கள் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது ஏற்படாத விமர்சனம் விஜில்ல வருதுன்னா, இது எப்படி வருதுன்னா திட்டமிட்ட அவதூறு. அவர் தன் கருத்தில் எப்போதுமே உறுதியாக இருந்திருக்காரு. விஜில் அமைப்பு நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்டு பாரதியார புகழை பாடிவிட்டு பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை உடைப்பன்னு சொன்ன மறுநாள் தான் முருகனும் சிவனும் தமிழர்கள், அவர்கள் இந்துக்கள் அல்ல, முருகனும் சிவனும் இந்துங்கிறது முருகனுக்கு தெரியுமாங்கிற கேள்வி எழுப்பினார். அர்ஜுன் சம்பத் என்னோட வாதிக்க தயாரா, முருகனை இழிவுபடுத்தார் சீமான்னு சொல்லி அர்ஜுன் பக்கம் ஒரு பக்கம் கிளம்பி நிற்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அர்ஜுன் சம்பத் திராவிட கைக்கூலி சீமான் அப்படிங்கிறாப்புல, கிறிஸ்தவ கைக்கூலி சீமான்ங்கிறாப்புல. இந்த கும்பல் என்ன பண்ணுது? RSS கைக்கூலி சீமானுங்குது. அந்த பக்கம் பார்த்தா இஸ்லாமிய கைக்கூலி சீமான்றாங்க, இந்த பக்கம் பார்த்தா தாவேகா சொல்லுது திமுக கைக்கூலி சீமான்றாங்க. அப்போ அவன் ஒருத்தனை எதிர்க்கும் போது யார் பக்கமாவது சீமானை தள்ளிவிட முயற்சிக்க, அவர் எப்போதும் தமிழ் ஆளை தான் நின்றுருக்காரு, தமிழ் தேசிய ஆளை தான் நிற்கிறாரு, தலைவருடைய ஆளை தான் நிற்கிறாரு. அவர் தன் கருத்தில் மிக தெளிவாக இருக்கார். திருப்பரங்குன்றத்திற்கு அண்ணன் சீமானை போல அறிக்கை விட்டால் ஒரு தலைவரை காட்டுங்க. திமுகவில், காங்கிரஸில், இந்த சோக்கால்டு முற்போக்கு வீரமணி, இவங்களில் யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை இப்படி கையாளக்கூடிய ஒருத்தரை காட்டுங்க. மிகச்சிறந்த அறிக்கை வெளியிட்டார். இந்த பிரச்சனைக்கு காரணம் திமுக தூண்டி விட்டது. மேலே அங்கே போய் பிரியாணி சாப்பிடலாம் பிரச்சனை கிளம்பியிருக்காது.
இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கும்பல் மொத்தமாக கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலைன்னு மாறி மாறி சண்டை போடுது. ரெண்டும் சேர்ந்து, அதாவது இவன் கோயிலுக்குள்ளே போகாதன்னா அவன் கோயிலுக்குள்ளே வராதன்னா, இவன் இஸ்லாமியரை பூரா சிறுபான்மை பாதுகாவலனா, பார்த்தீங்களா அவன் இஸ்லாமிய சிறுபான்மை பாதுகாவலன்றான், நீ நம்ம பக்கம் வாடின்னு சொல்லி இவன் இந்துக்களை இது பண்ணிட்டான். இந்து முஸ்லீம் சண்டையில் தூண்டி விட்டு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டை இந்த கும்பலும், கிறிஸ்தவர் இஸ்லாமியர்லாம் நம்மக்கிட்ட நம்மளுடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டாங்க, நம்ம சொத்தை ஆட்டை போட்டு போயிட்டாங்க, நம்மளை போர் தொடுத்துட்டாங்க, இந்தியாவே ஆண்டுக்கு குளிச்சுட்டாங்க, அதனால் அவங்கள அழிக்கணும்னு சொல்லி இந்துத்துவா கும்பல் இந்த பக்கம். அப்போ இந்த இந்துத்துவா கும்பல் இருக்கிற வரைக்கும் தான் திமுகங்கிற கட்சி இருக்கும். திமுகங்கிற கட்சி இருக்கிறது தான் இந்துத்துவா கும்பல் இருக்கும். இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாறி மாறி இந்த ரெண்டு பேருடைய ஓட்டையும் பறிக்கிறாங்களே ஒழிய இதனால் தீர்வில்லை. எல்லாரும் சேர்ந்து தமிழராக மாறுறது மட்டும்தான் இதுக்கான தீர்வு. நீ இந்துவா நின்னுன்னா பிஜேபி உன்னைய போட்டு தள்ளிடுவான், நீ கிறிஸ்தவர் இஸ்லாம் நின்னுன்னா திமுக உன்னைய போட்டு தள்ளிடுவான், நீ தமிழனா நின்னுன்னு ஒருத்தர் சொல்றாரு. அதனால நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் எரியுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து